ரைட், ஓகே ரவிச்சந்திரன் சார். இல்லை, நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் சார். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிவன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அந்த வகையிலே நீங்கள் குட் ஆஃப்டர்நூன். அந்த வகையிலே ஈவினிங் செஷன் தான் வளமையாக என்னை எனக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த வகையிலே ஈவினிங்கில் நீங்கள் தூங்கக்கூடாது என்ற வகையிலே தான் அந்த ப்ரோக்ராம் வடிவமைக்கப்படுகிறது. இது இன்று இறுதி, நாளைக்கு கிளாஸ் ஒன்றும் இல்லானே. ரைட், அந்த வகையிலே இறுதியான செஷன், இந்த வாரத்தின் இறுதியான செஷன் என்ற அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த விஷயம் பெருகை முகாமைத்துவம், ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். பெருகை தேடி வழங்கல் முறைமை என்று சொல்லுவாங்க, அல்லது கொள்வனவு முறைமை. தேடி வழங்கல் என்று சொல்ல கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் உண்மையான அதுக்குரிய பொருளாக பெருகை பெற்றுக்கொள்வது, பொருட்களை சேவைகளை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையிலே தான் இந்த பெருகை என்ற வசனம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது கொள்வனவு செய்தல் என்று ஆரம்பத்திலே பயன்படுத்தப்பட்டு தேடி வழங்கல் முறைமை என்னும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலே பொருட்களையும் சேவைகளையும் பாடசாலைகளிலே பொதுவாக பெற்றுக்கொள்வது தொடர்பாகத்தான் எம்முடைய இன்றைய விரிவுரை 3 மணித்தியாலங்களுக்கு இடம்பெற இருக்கிறது. இடையிடையே உங்களுக்கு தேவையான கேள்வி விடைகளும் வழங்கப்படும். என்னன்னு சொன்னால், இதில் கேஸ் ஸ்டடி செய்வதற்கான நேர காலம் போதாது என்ற அடிப்படையில். அப்போ ரவிச்சந்திரன் சார் இல்லையா? இந்த ப்ரெசன்டேஷன் யார் ஷேர் பண்ணுறது சரியா? அப்போ அந்த வகையிலே இந்த ப்ரெசன்டேஷன் போட்டால் தானே முடிக்கலாம் சார். இந்த அசைன்மெண்ட் கேள்வியிலையும் சில சந்தேகம் இருக்கு சார், உங்கள்கிட்ட கேட்டு தான் தெளிவுபடுறோம் சார். அப்படியா? அப்போ அதை முதல் சொல்லுங்க. அப்போ அசைன்மெண்ட் கேள்வியில் என்ன சார்? ரவிச்சந்திரன் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ண சொல்லி. பிரச்சனையில இருந்தால் கால் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு உங்களோட ஸ்கிரீன் சார். ஓகே, அப்போ ஷேர் பண்ணுங்களேன். பண்ணினேனே சார், நான் இப்போ பண்ணுறேன். வரல. ஓகே, ரைட். அசைன்மெண்ட்ல என்ன பிரச்சனை சார்? அசைன்மெண்ட் கேள்வியில அசைன்மெண்ட் சார் என்னென்ன குறிப்பிட்ட டேட்டுக்கு போடணும். ஆனா அந்த தலைப்பு நாங்க இன்னும் இந்த படிச்சு முடிக்க இல்ல. என்ன தலைப்பு வாசிக்கவா சார்? இந்த கணக்காய்வு விசாரணை என்றால் என்ன, உதாரணங்களுடன் விளக்குக. பாடசாலை ஒன்றில் உள்ளக கணக்காய்வு எவ்வாறு நடைபெறும் என்பதை விளக்குக. வெளியக கணக்காய்வு நடத்துவதற்கு முன் உள்ளக கணக்காய்வு நடத்தப்படுவதன் பிரதிபலன்களை விளக்குன்னு சொல்லி அசைன்மெண்ட் வந்திருக்காங்க சார். ஓகே, அப்ப அது எப்ப முடியுது? க்ளோசிங் டேட் 2ஆம் மாதம் சார். எங்களுக்கு அது 22ஆம் தேதி. அப்ப காலம் இருக்குதானே. அதுக்கிடையில அந்த தலைப்பு அநேகமாக கலந்துரையாடப்படும். அதே நேரத்தில் ரவிச்சந்திரன் சார்தான் அதை நீங்கள் கேட்கணும். என்னென்னா, அது ஒரு புள்ளி வழங்கும் திட்டத்துக்கான ஒரு அசைன்மெண்ட் என்றபடியால் அதுக்குரிய விடைகளை நான் வழங்குவது அது எந்த அளவுக்கு என்னை அனுமதிக்குமோ தெரியாது. அந்த வகையில் இது ஒரு அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் உங்களுக்கு. என்ன அது எழுதுறோம் இல்ல சார், அந்த அது சம்பந்தமான விடயங்களை எல்லாரும் தெளிவுபடுத்துவாங்க அந்த அசைன்மெண்ட் முதல் சில முடியாது. ஆமாம், அது ரவிச்சந்திரன் சார் ஓகே பண்ணினா நான் தெளிவுபடுத்தணும். அடுத்த ஸ்லைட் எடுங்க சார். சொன்னவர் அதுக்கு முதல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி போடுவேன்னு சொல்லி இருக்கிறார் சார். ரைட், சொன்னா சரியா? ஏன்னா அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பெருகைக்கு பிறகு கொடுப்பனவு முகாமைத்துவம் இருக்கி, அதுக்கு பிறகு கணக்காயும் உறுதிப்பாடும் என்ற சப்ஜெக்ட் இருக்கு. அந்த கணக்காயும் உறுதிப்பாடும் என்ற அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் இந்த அசைன்மெண்ட் வருகிறது. அந்த வகையிலே இது தொடர்பான விடைகளை டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த லெக்சர்ஸிலே அது தொடர்பான விடயங்களை நீங்கள் நான் லெக்சர் பண்ணக்குள்ள உங்களுக்கு புரிந்து கொள்வீங்க. ஏன்னா
அசைன்மெண்ட் தந்து விடையும் சொன்னால் அது ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்க முடியாது. அந்த வகையில் அது கோஆர்டினேட்டர் தான் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கட்டாயம் கற்பித்தல் தரப்படும். இல்லாட்டி அதை அட்வான்ஸ் பண்ணி முன்னுக்கண்டான அந்த சப்ஜெக்டை செய்ய சொல்லி நீங்கள் ரவிச்சந்திரன் சார்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நான் லெக்சர் பண்ணலாம். சரிதானே? ஏன்னா அதை நாங்கள் இப்போ இதில் டிஸ்கஸ் பண்ணுறது அவங்களோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா கடந்த முறை பிஜிடிஎம்முக்கு கூட பேப்பர் கிளாஸ் செய்யலை. ஏன்னா அது பேப்பர் கிளாஸ் செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் செய்ய வேணாம், எக்ஸாமுக்கு தான் அவங்க ரெடி ஆகுறாங்க, பாஸ் பேப்பர் செய்ய வேணாம். அப்போ அவங்களோட மேனேஜ்மெண்ட் தீர்மானத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ற அடிப்படையில் ரவிச்சந்திரன் சார் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட கலந்துரையாடி அந்த செஷனை அடுத்த செஷனாக போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி சார் சொன்னாருன்னா செய்யலாம். சரியா சார்? வாங்கி கொண்டீங்களா? ஓகே சார். ஓகே. 4 இருக்கு தானே? என்ன February 20, 25 என்ன? இப்போ 4 இருக்கு, பிரச்சனை இல்லை. காலம் இருக்கிறது, அது விளங்கி கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த வகையிலே இந்த பொது பருகை, அதாவது அரசாங்க பருகை செயற்பாடுகள் தொடர்பான எண்ணக்கரு, அரசாங்கத்தின் நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் அரசாங்க நிறுவனத்துக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும், அடுத்த ஸ்லைட் எடுங்க, பருகை செயற்பாட்டு எண்ணக்கரு என்ற அடிப்படையில் ரைட், பொருட்களையும் சேவைகளையும் பெறுவதற்காக இந்த பொது பருகை செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது. இந்த சிலேட் இந்த சேவன்றால் கொஞ்சம் அந்த எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடிய மாதிரி செய்தீங்கன்னா சுகம். இது அரைவாசி மாதிரி அந்த வலது பக்கம் இருக்கிற அந்த அம்பு தலையை கிளிக் பண்ணினா அது பெருசாயிரும். அதை செஞ்சு நசிபா மேடம். ரைட், ஓகே, ரைட். அந்த வகையிலே பொதுப்பருகை செயற்பாடு தொடர்பாக ஏன் பொதுப்பருகை செயற்பாடுகள் அரச நிறுவனத்திலே ஈடுபடுத்தப்படணும், அரச நிறுவனங்கள் ஏன் பொதுப்பருகை செயற்பாடுகளில் மேற்கொள்ளணும், இல்லாட்டி நாங்கள் காசை கொடுத்து வீடுகளுக்கு பொருட்கள் பெறுற மாதிரி, பொருட்கள் வாங்குகின்ற மாதிரி செய்ய முடியாதா என்ற விஷயங்கள் உங்களுக்கு அவசியமாக விளங்க வேண்டும். ஏன் நாங்கள் பொருகை செயற்பாடுகளில் ஈடுபட வேணும் என்ற விஷயம். அந்த வகையிலே பொதுப்பருகை செயற்பாடுகள் என்பது உரிய தரத்திலான பொருட்களை உரிய விவர குறிப்பின் அடிப்படையிலே நமது நிறுவனத்துக்கு வெளிப்படைத்தன்மையுடன் வகைகூறலுடன் சிக்கனமாக சிறந்த விலையிலே பொருட்களை பெறுவதற்காக வேண்டி பொதுப்பருகை செயற்பாடுகள் வலியுறுத்துகின்றன. பொதுப்பருகை செயற்பாடு என்பது ஒரு பொருகையிலே முக்கியமாக உரிய தரத்துக்கு, உரிய நேரத்துக்கு, உரிய இடத்துக்கு சிக்கனமான விலையிலே, சிறந்த விலையிலே உரிய பொருட்களையும் சேவைகளையும் ஆலோசனை சேவைகளையும் பெறுவதுதான் இந்த பருகை செயற்பாட்டு எண்ணக்கருவின் அடிப்படை அம்சமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இதற்காக வேண்டி பாடசாலையை பொறுத்தளவிலே பாடசாலை பருகை தொடர்பாக என்ன வகையான பருகை வழிகாட்டிகள் இந்த பொது பருகை எண்ணக்கருவிலே காணப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? நான் கதைக்கிறது விளங்குது தானே எல்லாருக்கும்? அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க சார். பாடசாலையில பொருட்கள், வேலைகள், ஆலோசனை சேவை ஒவ்வொரு வருடத்திலையும் ஆரம்பமாகிறதுக்கு முதல் பாடசாலை கேட்ட கேள்வியை நீங்க விளங்கல. இந்த பொதுப்பருகை செயற்பாட்டு இந்த கருதுகோளுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் எந்த சட்டத்திலிருந்து, எந்த ஏற்பாடுகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது? பாடசாலை என்றான சரிதான் ஒரு வலய கல்வி அலுவலகமோ ஒரு அரசாங்கத்தின் கல்வி அமைச்சோ இந்த பொதுப்பருகை செயற்பாட்டு கருதுகோளை பின்பற்றுவதற்கான அடிப்படை சட்ட ஏற்பாடுகள் எங்கே இருந்து கிடைக்கின்றது? என்னென்ன சட்டங்களிலிருந்து? நிதியமைச்சிலிருந்து. வேற அந்த சுற்று நிருபம் சார் 54/2023 பாடசாலையை பொறுத்தளவுல 54/2023. பொதுவான அரசு நிறுவனங்களை பொறுத்தளவுல
2001 2021 உண்டு. என்ன சார் கேட்குறீங்க? 2000 சுட்டு நிருபம் சார். நிதி எந்த எந்த சுற்றுணர்வு? அரச நிதி சுட்டு நிருபம்னு சொல்லி சார் அந்த அரச நிதி பிரமாணங்கள். ஓகே, நிதி பிரமாணங்கள் வரும். ரைட். இப்போ ஒவ்வொன்று நோட் பண்ணுங்க. இந்த பொதுப்பொருகை செயற்பாட்டு எண்ணக்கருவுக்கு அடிப்படையான சட்ட ஏற்பாடுகள் எங்கே இருந்து கிடைக்கிறது? நாங்கள் சிக்கனமாக உரிய தரத்தில் உரிய நேரத்தில் உரிய இடத்துக்கு பொருட்களை கொண்டு வருவது தான் இந்த பொதுப்பொருகை எண்ணக்கருவின் நோக்கமாக காணப்படுகிறது. அந்த எண்ணக்கரு அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அந்த வகையிலே என்ன அடிப்படையிலிருந்து இந்த பொதுப்பொருகை தொடர்பான ஏற்பாடுகள் வருகின்றது? அப்போ நீங்கள் ஒரு கேள்வியாக அமைத்துக் கொள்ளலாம். பொதுப்பொருகைக்கு அடிப்படையான சட்ட ஏற்பாடுகளை தருக. பொதுப்பொருகைக்கு அடிப்படையான சட்ட ஏற்பாடுகளை தருக. இந்த கூடுதலான விஷயங்கள் ஸ்லைட்டில் இருந்து உங்களுக்கு தரப்பட மாட்டாது. ஸ்லைட்டுக்கு வெளியே இருந்து தான் வழங்கப்படும். ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து படித்துக் கொள்ளுங்கள். ரைட். முதலாவது, இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பு. அதன் உறுப்புரை 156 ஈனாவில் தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். முதலாவது இலங்கை அரசியல் அமைப்பு. ரெண்டாவது எழுதிக்கொள்ளுங்க, தேசிய பெருகை ஆணைக்குழுவின் பெருகை வழிகாட்டல்கள். தேசிய பெருகை ஆணைக்குழுவின் பெருகை வழிகாட்டல்கள் 2024 ஆண்டு இது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இலங்கை அரசாங்கத்தின் நிதி பிரமாணங்கள். இலங்கை அரசாங்கத்தின் நிதி பிரமாணங்கள். பொதுத்திரை சேரியின் சுற்றறிக்கைகள். பொதுத்திரை சேரியின் சுற்றறிக்கைகள். அதே போல் எழுதிக் கொள்ளுங்க, 1987 ஆண்டின் மூணாம் இலக்க பொது ஒப்பந்த சட்டம். 1987 ஆண்டின் 3ஆம் இலக்க பொது ஒப்பந்த சட்டம். அதே போல் எழுதிக் கொள்ளுங்க, 2004 இலக்க பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டம். பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டம். அதே போல் எழுதுங்க, 2018 ஆண்டின் 19ஆம் இலக்க. இதெல்லாம் தேசிய பெருகையுடன் தொடர்பாக நீங்க செய்கின்ற செயலுக்கு வகை கூற வேண்டிய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள். 2018 ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய கணக்காய்வு
அதே போல் எழுதிக் கொள்ளுங்க. 2023 ஆண்டின் 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்புச் சட்டம். ஊழல் ஒழிப்புச் சட்டம் அதன் பிரிவு 107 பொதுப்பெருகையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும். விளக்கெடுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. அதன் பிரிவு 107. இறுதியாக கல்வி அமைச்சின் சுற்றறிக்கை இலக்கம் 54/2023. கல்வி அமைச்சின் சுற்றறிக்கை இலக்கம் 54/2023. பிரக்கெட்டுக்குள்ள போடுங்க. அரச பாடசாலைகள், அரச உதவி பெற்ற பாடசாலைகள், அரச பிரிவினாக்கள். ரைட், ஓகே. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லை சார். ரைட். பொதுப்பெருகை தொடர்பாக பொதுப்பெருகையை ஆளுகின்ற சட்ட ஏற்பாடுகள் 5 தருக என ஒரு வினா அமைக்கப்பட்டால், அது இபி எக்ஸாமில் அமைக்கப்படும், உங்களுக்கும் சண்டை அமைக்கப்பட்டால் அந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் வினாப்பத்திரங்கள். ரைட். அந்த வகையிலே பொதுப்பெருகை செயற்பாட்டு எண்ணிக்கை அடுத்த ஸ்லைட் எடுங்க. பாடசாலை பெருகை செயற்பாடுகளை பொறுத்தளவில் பாடசாலைகளில் இருக்கிறவர்கள் எதிர்காலத்தில் வலய கல்வி அலுவலகத்துக்கு இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களாக போக முடியும். அந்த வகையிலே இந்த பொதுப்பெருகை முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம், பொதுப்பெருகை எண்ணக்கரு உங்களுக்கு பார்த்திருக்கின்றோம். அதே போல பொதுப்பெருகை முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன, அதன் ஊடாக எவ்வகையான விஷயங்களை சாதிக்க முடியும் என்ற விஷயம் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ பொது பெருகை முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம், ஏன் நாங்கள் இதை கற்க வேண்டும், இதன் அவசியம் என்ன என்பது தொடர்பாக நீங்க கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ பொதுப்பெருகையின் கோட்பாடுகளாக நிறைய விஷயங்கள் காணப்படுகிறது. அப்போ உங்களுக்கு பொதுப்பெருகையின் கோட்பாடுகள் என்ன, அதன் முக்கியத்துவம் இருக்கிறது. நான் இதை தந்திருக்கின்றேன் ஸ்லைட்டில். இப்போ ஒரு கேள்வியை நான் அமைக்கின்றேன் உங்களுக்காக வேண்டி. பொதுப்பெருகையின் அடிப்படை கோட்பாடுகளை தருக என்று ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த பொதுப்பெருகையில் கோட்டேஷனை நாங்கள் கால் பண்ணணும், ஏன் பெருகை குழு அமைக்கணும், ஏன் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு அமைக்கணும், ஏன் நாங்கள் பொருட்களை பெற்றது பிறகு திருப்பி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுக்கு அனுப்பி ஆர்டர் பண்ணின பொருள் தான் வந்திருக்கான்றதை பார்த்து திருப்பி அதை இன்வென்ட்ரியில் பதிந்து இறுதியாக கொடுப்பனவு செய்யணும் என்ற விஷயங்கள் தான் பொதுப்பெருகை. அப்போ அந்த 12 ஸ்டெப்ஸ் ஒரு பாடசாலையில் ஒரு பொருளை வாங்கும் போது பின்பற்றணும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஸ்லைட்டிலையும் இருக்கிறது. அப்போ ஏன் இதுதான் இந்த பொதுப்பெருகை சக்கரம் என்று சொல்லுவாங்க. இந்த சர்க்கிளுக்குள்ள இந்த பொதுப்பெருகையை தேவை பட்டியலை தயாரித்தல் முதலாவது, இறுதியானது கொடுப்பனம் செய்தல். அப்போ இதுக்காக வேண்டி இந்த பொதுப்பெருகையின் ஒட்டுமொத்த இந்த சக்கரத்துக்கு பொதுப்பெருகையின் அடிப்படை கோட்பாடுகள் அவசியம். இதனாலதான் பொதுப்பெருகையின் அடிப்படை கோட்பாடுகளாக பின்வரும் விஷயங்கள் வகுத்தீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பொதுப்பெருகையின் அடிப்படை கோட்பாடுகளாக நீங்கள் காணுகின்ற கோட்பாடுகள் என்ன, இல்லாட்டி நீங்க என்னத்தை பொதுப்பெருகையின் கோட்பாடுகளாக நினைக்கிறீங்க என்று சொல்லுங்க பாப்போம். கேள்வி உங்களுக்கு வழங்கப்பட்டது. அநேகமாக 2:30 மணிக்கு லஞ்ச் பிரேக் என்னால் வழங்கப்படும். உங்களுக்கு பொதுப்பெருகையின் அடிப்படை கோட்பாடுகள் முக்கியமாக நிலைமொழி கோரல் சம்பந்தப்பட்டது.
அதுதான் சார், அது பொதுப்பருகையின் நடைமுறைகள். அதாவது ஒரு பொருளை வாங்கும் போது கோட்டேஷன் கோல் பண்ணுவது என்பது ஒரு 4வது நடைமுறை ஸ்டெப்ஸ். ஒரு பொருளை பெறும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் செயற்பாடுகள் தான் அது. நாங்கள் இருக்கின்றது பொதுப்பருகை ஒன்றின் அடிப்படை கோட்பாடுகள் என்ன, அதில் கட்டாயம் நீங்கள் பின்பற்றணும். அரசாங்க பருகை செயற்பாடு விடயங்களில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன. நீங்க பிழையாக சொல்றதை பயன்படுத்த ஜஸ்ட் ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க ப்ளீஸ். நிதி பிரமாணங்களின் படியே அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கணும் சார். ரைட், ஓகே. வேற அடிப்படை கோட்பாடுகள் தான் நான் இப்ப கேட்கிறேன். 2 வகையான கோட்பாடு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். ஓகே, ரைட், நல்ல விஷயம். வேற வேற சொல்லுங்க. நம்பகத்தன்மையுடன் இருக்கிறது சார். ரைட், ஓகே. இப்போ நீங்க ரைட், ஓகே. ஒரு அளவுக்கு 2 வகையான கோட்பாடு இருக்கிறது. பொதுப்பருகையின் அடிப்படை கோட்பாடுகள், பொதுப்பருகையின் மற்ற கோட்பாடுகள். எல்லா கோட்பாடுகளும் பின்பற்றணும். ஆனால் அடிப்படையான பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன என்றது அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். இப்போ ஒரு வினாவும் விடையும் மாதிரி எழுதி கொள்ளுங்க. பொதுப்பருகையின் அடிப்படை கோட்பாடுகள் யாது? பொதுப்பருகை ஒன்றின் அடிப்படை கோட்பாடுகள் யாது? ஒரு ஸ்லைட்டை நீங்க போட்டோ பிடிச்சு கொள்ளுங்க. அப்புறம் நீங்க வாசிச்சு கொள்ளலாம். முக்கியமான பிரசன்டேஷன் இது. பருகை முகாமைத்துவம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லைட்டும் முக்கியமானது. இது நீங்கள் வேறு இடங்களில் பெற முடியாது. அப்போ இந்த 54 ஸ்லைட் இருக்குது. 54 ஸ்லைட்டையும் கவனமாக பேணிக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு வேறு எக்ஸாம்களுக்கும் தேவைப்படும். அந்த முடிய சரங்களுக்கு சேவ் பண்ணி விட்டீங்களா? எல்லாம் முடிய. ஓகே, அதை ரவிச்சந்திரன் சார் ஓகே பண்ணாதான் ஷேர் பண்ணலாம். காப்பிரைட் தானே. நீங்கள் உங்களை சொல்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க என்ன சொல்லப்படுது. மத்தாக்கள் தாராங்களா லெக்சர்ஸ் மாதிரி? ஓம் சார் படிப்பிச்சு போட்டு போடுவான். என்ன பிடிஎஃப் தாராங்களா? ஓம் சார், ஓம். குரூப்ல போடுவாங்க சார், பிரசன்டேஷன் போடுவாங்க. ரவிச்சந்திரன் சாருக்கு நான் வழங்கிட்டேன் பிடிஎஃப். அவர் தந்தாரண்டா சரி. ரைட், இப்போ கேள்வி எழுதிட்டீங்க. விடைய முதலாவது எழுதுங்க. சிக்கனம், அதை சொல்ற எக்கானமி என்று சொல்லுவாங்க. சிக்கனம். அப்ப சிக்கனத்துக்கு ஒரு வசனம், ஒரு பிரீஃபா எழுதி கொள்ளுங்க. பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றுக்கு, பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றுக்கு என்பவற்றுக்கு செலுத்தப்படும் விலைகள் நியாயமானவையாகவும் நூத்தி 3 நம்பர் பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றுக்கு செலுத்தப்படும் விலைகள் நியாயமானவையாகவும் பொருத்தமான தரத்துக்குரியதாகவும், விலைகள் நியாயமானதாகவும் பொருத்தமான தரத்துக்குரியதாகவும் செலுத்தப்படும் நிதிக்குரிய மிகச்சிறந்த பெறுமதி, செலுத்தப்படும் நிதிக்குரிய அல்லது பணத்துக்குரிய மிகச்சிறந்த பெறுமதியை வழங்குபவையாகவும்
மிகச்சிறந்த பெறுமதியை வழங்குபவையாகவும் காணப்படும் போது அங்கு சிக்கனம் கடைபிடிக்கப்படும். இரண்டாவது விஷயம் வினைத்திறன், எஃபிஷியன்சி. அப்ப சிக்கனம் கடைபிடிக்கணும், இக்கானமி கடைபிடிக்கணும், சிக்கனம், வினைத்திறன், எஃபிஷியன்சி கடைபிடிக்கணும். அப்ப வினைத்திறன் என்றா என்ன? எழுதிக் கொள்ளுங்க. வினைத்திறன் பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றின் பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றின் பெறுகைகளின் வெளியீடுகளுடன் அல்லது விளைவுகளுடன், உள்ளீட்டுக்கான வெளியீட்டின் அளவுதான் எஃபிஷியன்சி என்று சொல்ற வினைத்திறன். இதை 3 E's சொல்லுவாங்க. 3 E's. இப்ப now 4 E's வந்துச்சு. முதல் 3 E's வாங்க, இப்ப 4 E's. எல்லாமே ஈல இருக்கு பாத்தீங்களா? எக்கானமி, எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், அடுத்தது இக்யூட்டி, ஒப்புரவு. அப்ப 4 E's. பொருட்கள், சேவைகள், வேலைகள் என்பவற்றின் பெறுகைகளின் வெளியீடுகளுடன் அல்லது விளைவுகளுடன் தொடர்புபடுத்தி செலவிடப்படும் நிதி சார்ந்த மற்றும் நிதி சாரா மூல வளங்களுக்கிடையேயான தொடர்பை கருத்தில் கொள்வதே வினைத்திறனாகும். மூன்றாவது பயனுறுதி அல்லது வினையாற்றல் அல்லது செயற்திறன், எஃபெக்டிவ்னஸ் என்று சொல்லுவாங்க. பயனுறுதி, வினையாற்றல், செயற்திறன் எல்லாம் எஃபெக்டிவ்னஸ். அப்ப இது என்ன செய்யற? நோக்கங்களை அடைவதற்கு செலவிடுறது தான் பயனுறுதி. அப்போ ஒரு பொருளை நீங்க என்னத்துக்கு வாங்குறீங்க? ஒரு ஸ்பீக்கர் செட்டு, ஆம்பிளிஃபயரு, இல்லாட்டி ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை வாங்கி அதை பயன்படுத்தாம பேக்கிங் உடையாம வச்சிருக்கிறது ஒரு பயனுறுதியான சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம். காரணம், பொருத்தமற்ற ஒரு பொருளை வாங்கி அதை பூட்ட முடியாது, இல்லாட்டி அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி அந்த சவுண்டால பொல்யூஷன் ஏற்படும் என்று இருந்தால் அது பயனுறுதி இல்லாத பெறுகை முறையாக அமையும். அதற்கான விளைவை, அதற்கான கொடுப்பனவை நீங்கள் தான் அதுக்கு வகை கூற வேண்டும். சம்டைம் நீங்கள் உங்களோட காசை கூட கட்ட வேண்டி வரலாம். இல்லாட்டி உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, அரசியல் நிதியை வீண்முறையும் செய்ததுக்காக வேண்டி முதலாம் அட்டவணை குற்றத்துக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம். அப்போ பயனுறுதி என்றால் என்ன என்று சொல்லுங்க பாப்போம். இப்போ சொல்லிட்டேன் நான், அதுதான் அதுக்குரிய விடை. இப்போ எழுதி கொள்ளுங்க. பொது நிதிகளின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை அடைவதற்கு, பொது நிதிகளில் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை அடைவதற்கு புத்திசாலித்தனமாக செலவிடுவதே பயனுறுதி தன்மை ஆகும்.
நான்காவது ஒப்புரவு. ஒப்புரவு இதுதான் மெயின். 4 4 முக்கியமானது ஒரு பெருகையிலே. உங்களோட பாடசாலை பெருகையிலே நான் சரிதான், பழைய கல்வி காரியாலயத்திலே நான் சரிதான், இசுருப்பாயிலே நான் சரிதான், ஜனாதிபதி செயலகத்திலே நான் சரிதான், வேறு எந்த நிறுவனத்திலே நான் சரிதான். ஒப்புரவு அதுவும் பின்பற்றப்பட வேண்டிய முக்கியமானது. சமத்துவம் என்றும் சொல்லுவாங்க. இப்போ எழுதிக் கொள்ளுங்க. ரைட். அப்போ சமத்துவம் என்ன நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்னா, நீங்கள் வாங்குகின்ற ஒரு பொருள், பாடசாலைக்கு வாங்குகின்ற ஒரு பொருள் பாடசாலையின் நோக்கத்துக்கு பயன்படுத்துவதற்காக பாடசாலையில் இருக்கிற சகல ஆளணியினருக்கும் அது கிடைக்கக்கூடியதாக. உதாரணமாக ஒரு ஃபில்டர் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு தேவையான ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வாங்குறீங்க. எக்ஸாம்பிள், நாங்கள் குடிநீர் பயன்படுத்துகின்ற ஃபில்டர். இப்போ இதை அதிபர் அறைக்குள்ள மாத்திரம், இல்லாட்டி இலங்கை அதிபர் சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மாத்திரம் பயன்படுத்துகின்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அதில் ஒப்புரவு சமத்துவ கோட்பாடை நீங்கள் மீறிவிட்டீர்கள். ஏனென்றால் சகலரும், அந்த பாடசாலையில் காணப்படுகின்ற சகல பங்காளர்களும், ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அந்த சொத்தை பயன்படுத்தக்கூடியதாக அந்த பொறுகை இருக்க வேண்டும். இல்லாட்டி சிலர் பயன்படுத்த முடியாமல் இருக்கும் என்று வச்சுக்கொண்டு ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்திலே பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாதவாறு அந்த கட்டட அமைப்பு இருக்கிறது. இல்லாட்டி காலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, கால் இல்லாதவர்கள், கை இல்லாதவர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் பயன்படுத்த முடியாமல் அந்த கட்டட அமைப்பு இருக்கிறது. அந்த கட்டடத்திற்குள் நுழைய முடியாமல் இருக்கிறது என்னும் போது அந்த குறித்த அந்த கட்டுமான வேலையிலே ஒப்புரவுத்தன்மை பேணப்படவில்லை. ஏனென்றால் சகலரும் பயன்படுத்துகின்ற மாதிரி பெற்றோர்கள் அங்கவீனமானவர் பெற்றோர் தனது மாணவனின் பரிசளிப்பு விழாவுக்கு வந்து அந்த கட்டடத்துக்குள், அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள ஏறி அதை பயன்படுத்த முடியாத போது அது ஒப்புரவு தன்மையிலே இல்லாத ஒரு கட்டடமாக அமையும். அதுவும் அடிப்படை பெருகை கோட்பாடை முதிர்கின்ற ஒரு கட்டட நிர்மாணமாக கணக்காய்வில் அவதானிக்கப்படும். அந்த வகையிலே ஒப்புரவு சகலரும் பாவிக்கக்கூடியதாக ஒரு பொருள் அமையணும், ஒரு சேவை அமையணும், ஒரு கட்டுமான வேலைகள் அமைய வேண்டும். விளங்கி கொண்டீங்களா? ரைட். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். இவ்வாறாக இருக்கிறதா பெருகையிலே என்ற விஷயம், புதுமைகளை புகுத்துவதுதான் என்ற விரிவுரையின் முக்கிய அம்சமாக காணப்படுகிறது இன்று மாத்திரம். ரைட். அந்த வகையிலே எழுதி கொள்ளுங்க. பொருட்கள், வேலைகள், சேவைகள் ஆகியன பொருட்கள், வேலைகள், சேவைகள் ஆகியன எல்லா பங்குதாரர்களுக்கும் கிடைக்கத்தக்கவையாக, எல்லா பங்குதாரர்களுக்கும் கிடைக்கத்தக்கதையாகவும் அவர்களை அடையத்தக்கதாகவும் உறுதிப்படுத்துவதற்கு நியாயமான வகையில் செலவு செய்தலே ஒப்புரவுத்தன்மை ஆகும். இந்த 4 விஷயம் பொதுப்பொருகையிலே அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அந்த வகையிலே பொதுப்பொருகையின் மற்றைய பொதுப்பொருகையில் கடைபிடிக்கப்படும் ஏனைய கோட்பாடுகள் என்று ஒரு சிறிய தலைப்பை போட்டு அதுக்கு விளக்கம் நான் தர விரும்பல, நேரம் போதாது. அந்த விடயங்களை நான் சொல்றேன், ஷோர்ட்டாக எழுதி கொள்ளுங்க. பொதுப்பொருகையின்
கடைபிடிக்கப்படும் ஏனைய கோட்பாடுகள். அங்ககாரிகளுடைய தரையறிய விட்ட. அப்ப இதுல முதலாவது எழுதிக்கொள்ளுங்க வெளிப்படைத்தன்மை. இரண்டாவது நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை. ஆங்கிலத்தில் வெளிப்படைத்தன்மைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? நேர்மைத்தன்மை. ஓகே, நேர்மைத்தன்மை ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி. எப்படி? இன்டெகிரிட்டி. ரைட், இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி, நேர்மைத்தன்மை. அடுத்தது நியாயத்தன்மை. அடுத்தது நியாயத்தன்மை, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபேர்னஸ். ஃபேர்னஸ் ஃபேர்னஸ் என்றால் ரீசனபிள்னஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி என்று சொல்லலாம். ஃபேர்னஸ், நியாயத்தன்மை. அப்ப நியாயமாகவும் பாராபட்சமின்றியும் நடந்து கொள்வதே நியாயத்தன்மையாகும், ஃபேர்னஸ். அடுத்தது ஒளிவு மறைவற்ற தன்மை. ஓப்பன்னஸ் என்று சொல்லுவாங்க. ஒளிவு மறைவற்ற தன்மை, ஓப்பன்னஸ் என்றா எல்லாரும் விலை மனு கோர்ற மாதிரி அந்த சந்தர்ப்பங்களை வழங்கணும். அப்ப குவாலிஃபைடான நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு அந்த கோட்டேஷன் கிடைக்கக்கூடியதான நியாயமான காலப்பகுதிக்கு அதை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்பது முக்கியமானது. அடுத்தது கிரய பயனுறுதி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். கிரய பயனுறுதி. கிரய பயனுறுதி என்று சிம்பிளாக சொல்ல போனா, நம்மள்ட்ட இருக்கிற வளங்களை தேவையான இந்த வெளியீட்டை அடைவதற்கு பயன்படுத்துவது. அப்ப நாம இந்த விஷயங்கள்ல கிரய பயனுறுதி எதிர்பார்க்கும் விளைவை பெறுவதற்கு மூல வளங்களை பயன்படுத்துவதுதான் கிரய பயனுறுதி. அடுத்தது போட்டித்தன்மை, கம்படிட்டிவ்னஸ். போட்டித்தன்மையை உருவாக்குவது அடிப்படையிலே அரசு நிறுவனங்கள் சிறந்த பொருளை உரிய நேரத்தில் உரிய தரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப போட்டித்தன்மை. அப்ப அவர்களுக்குடைய போட்டித்தன்மையை உருவாக்குவதற்காக நிறைய உச்சபட்ச சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். இறுதியாக வகை கூறல் அல்லது பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி. அப்ப எடுக்கப்படும் நடவடிக்கைக்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு வகை கூறல் என்பவற்றை இது குறிக்கும். அப்ப நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்களோ, என்ன தீர்மானம் எடுத்தீங்களோ பொறுகை குழுவுல, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுல, அந்த தீர்மானத்துக்கு நீங்க பொறுப்பு. அப்ப நீங்க சொல்லக்கூடாது அதிபர் சொன்னாரு அதனால பிரதி அதிபர் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவுல இருக்கேன், அவர் சொன்னபடி இந்த நிறுவனத்துல வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோட்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணித்தாங்க சொன்னதால நான் செய்தேன்டா, நீங்க பொறுப்பு கூறலண்டா அந்த தகுதியை இழந்து விட்டீங்க. ஏனென்றா நீங்க தான் அதுக்கு வகை வரணும். இப்ப அதுவே சொல்லுவாரு, நான் அப்படி சொல்லலையே, எழுத்துல கொடுத்துருக்கீங்கன்னா இல்லாட்டி ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி, வகை கூறும் தன்மை, பொறுப்பு கூறும் தன்மை என்பது நீங்கள் செய்கின்ற செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்ப நீங்க ஒரு பதவியில் இருந்து கொண்டு நீங்க செய்த செயலுக்கு இன்னொருவர் அழுத்தம் காரணமாக நான் இதை செய்தேன் என்பது சொல்ல முடியாது. என்னென்னா பொறுகை முறையிலே தடுக்கப்பட்ட செயலாக பல்வேறு செயல்கள் இருக்கிறது, அதுல அழுத்தமும் ஒன்று என்ற விஷயம் உங்களுக்கு தெரிந்து இருக்க வேண்டும். அப்ப விளங்கி கொண்டீங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்களையும் பின்பற்றி தான் ஒரு அரசாங்கத்துக்கு பொது பொறுகைகள் இடம்பெற வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பொறுகை வழிகாட்டி தேசிய பொறுகை ஆணைக்குழு வெளியிடப்பட்டது. அந்த வகையிலே பொறுகை முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்பது
முக்கியமானது ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி. அடுத்த ஸ்லைட் எடுங்க. சட்ட திட்டங்கள் நிதி பிரமாணங்கள் சுற்று நிறுவத்துக்கு அமைய இந்த பெருகையை மேற்கொள்ளணும். அப்போ என்ன சட்ட பின்னணி, என்ன சட்டங்கள் என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆரம்பமே சொல்லியிருக்கோம். நிதி பிரமாணங்கள் என்று பொதுவாக சொல்லியிருக்கோம். அப்போ குறிப்பாக சில நிதி பிரமாணங்கள் அடிக்கடி வரும். என்னென்ன நிதி பிரமாணங்கள், பெருகைக்கு அத்தியாவசியமான ஒரு 4 நிதி பிரமாண இலக்கங்களை சொல்லுங்க. இதில் போட்டிருக்கோம். சட்டங்கள், நிதி பிரமாணங்கள், சுற்று நிறுவனங்கள். சுற்று நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். 54/2023 எக்ஸாம்பிள் 1/2021 பொது நிதி சுற்றறிக்கை என்று சொல்லலாம். அப்போ 2 சுற்றறிக்கை நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். நிதி பிரமாணங்கள், நிறைய நிதி பிரமாணங்கள் இருக்கிறது. 900க்கு மேற்பட்ட நிதி பிரமாணம் ஒன்றிலிருந்து. அதில் குறிப்பாக சில நிதி பிரமாணங்கள் அடிக்கடி தேவைப்படும் இந்த பெருகைக்கு. அதில் இருக்கின்ற 4 நிதி பிரமாணங்களை எனக்கு சொல்லுங்க. இது 2-way communication in the lectures. No one way, 2-way traffic. சொல்லுங்க. எல்லாரும் உங்களோட மதிய உணவு எடுத்துட்டீங்களா? இல்லை சார், பசிக்குது சார். இல்லாட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா? இல்லை சார் எடுக்கல. நான் அப்போ நான் எடுக்கக்குள்ள நீங்கள் எடுக்கலாம். ஓகே சார். ஓகே ரைட். அப்போ ஹெக்கராவையில் மழையா? கடுமையான மழை சார் நேற்றுலேருந்து. இன்று எங்கட பிரதேசங்கள்லையும் மழையாக தான் இருக்கி மப்பும் மந்தாரவுமான காலநிலை நிலவுகின்றது. என்ன தெரியும்? அப்போ சொல்லுங்க, நிதி பிரமாணங்கள் என்ன? அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற நிதி பிரமாணம் பெருகை. நம்மளை தான் முடிப்பாரு. நான் பேசி முடிய என்ன ஞாபகத்தில் இருப்பார். கெக்கிராவில் என்ன மலையாண்டு கேட்காரு நட்டு 135 வேற கேட்பாரு. என்ன தான் கூப்பிடுவாரு. எங்க கெக்கிராவால காணலன்னு வரி. நீ 200 சார் நிதி பிரமாணம் 200 என்ன சார் சொல்லுங்க. வவுச்சர்ல ஃபில் பண்ற விஷயங்கள். விசேட சான்றிதழ்களை பெறுவது நிதி பிரமாணம் 237. சில கொடுப்பனர்களுக்கு விசேட சான்றுகளை பெற வேணும். அதுதான் 237. வேற சார் 135 சொன்னார். வேற தெரியாண்டு சொன்னா விஷயம் முடிஞ்சு. ஏன்னா சும்மா குத்து மதிப்புல நம்பரை சொல்லுவான். ரைட், எழுதி கொள்ளுங்க. நிதி பிரமாணங்கள் என்ன என்று சைட்டில் எழுதி கொள்ளுங்க. 136, 137, 138, 139. உங்களோட உறுதிச்சீட்டுலாம் கொடுப்பனவு செய்வீங்க. அப்போ ஒரு பொருள் வாங்கினா கொடுப்பனவு செய்யணும். 12வது ஸ்டெப். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தால் அதுக்கு கொடுப்பனவு செய்யணும். ஒரு சேவையை பெற்றா கொடுப்பனவு செய்யணும். ஒரு ஆலோசனை சேவை பெற்றா கொடுப்பனவு செய்யணும். அந்த வகையிலே எஃப்ஆர் அந்த 136 139 வரையான அந்த நிதி பிரமாணம் கட்டாயமாக ஒவ்வொரு பெருகைக்கும் அவசியமானது. அப்ப நிதி பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட விஷயங்கள் இருக்க வேண்டும். அப்ப உறுதிச்சீட்டுல நிதி பிரமாணம் தொடர்பான விடயங்கள் கட்டாயம் இருக்கணும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும். அதே போல 206வது எஃப்ஆர் முக்கியமானது. ரிட்டன்ஷன் மணி கொடுக்கறது தொடர்பாக. அதை 206வது எஃப்ஆர். சார் 200 என்று சொன்னாரு. அப்ப அந்த விஷயங்களும் முக்கியமானது. அதே மாதிரி சுற்றறிக்கைகள் நிறைய தந்திருக்கின்றன. அதே போல சீடா கைட்லைன்ஸ் இருக்கிறது, இக்டாட் கைட்லைன்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு போகலாம். சிலாக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு கடுமையாக படிக்க தரவானா, எங்களுக்கு நோமலாக பாஸ் பண்ணினா போதும், எங்களுக்கு குழம்புகிறது. என்னென்னா நீங்கள் கற்கின்ற விரிவுரையாளர் ஒரு நோமலான நாலேஜ் உள்ள ஆள் இல்லை. அதனால் என்னிடம் இருக்கின்ற விடயங்களை உங்களுக்கு தருவது தான் என்ன நோக்கம். எனக்கு அந்த நாலேஜை கட்டுப்படுத்துகிறார். அப்போ அந்த வகையிலே நீங்கள் ஒரு பேராசிரியர்கிட்ட படிக்கிறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ சாதாரணமான விரிவுரையாளர்கிட்ட படித்தா அவங்களுக்கு இந்த இருக்கின்ற இந்த பெருகை முகாமைத்துவம் ஸ்லைட்டில் இருந்து இதில் இருக்கிறத வாசித்து அடுத்த ஸ்லைட்டுன்னு போகும். அப்படி அவ்வாறு என்னது லெக்சர்ஸ் அமையாது. அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது பாருங்க, பெருகை நிறுவனத்தின் பொறுப்புகள். அப்போ பெருகை நிறுவனம் என்பது யாரு? இப்போ அடுத்த ஸ்லைட் எடுங்க. ரைட், ஓகே. இதை சொல்கிற ப்ரொக்யூரிங் என்டிட்டி என்று சொல்லுவாங்க பெருகை நிறுவனம்.
அப்போ பெருகை நிறுவனம் என்றால் என்ன, யார் அவர்கள்? அப்போ உங்களோட பாடசாலையும் ஒரு பெருகை நிறுவனமா என்றால் ஆம், நீங்களும் பொருட்களை வாங்குகிறீர்கள், உங்களுக்கும் நிதி எல்லைகள் இருக்கிறது. அந்த நிதி எல்லைகளின் அடிப்படையிலே 11வது பந்தியிலே 54/2023 நிதி எல்லைகள் வழங்கப்பட்டிருக்கு. 12வது பந்தியிலே பெருகை நடைமுறைகள் சுற்றறிக்கையிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே பாடசாலையும் ஒரு பெருகை நிறுவனமாக கருதப்படும் இலங்கை அரசாங்கத்தின் பெருகை வழிகாட்டின் அடிப்படையில். அப்போ பொது பெருகையில் ஈடுபடுகின்ற சகல அரசாங்க நிறுவனங்களும்